கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நாட்களிலே யுத்தங்கள் நம்மளை சுற்றி நடக்கிறதா இருக்கிறது. நாளிலே கர்த்தர் சொன்னார், கடைசி நாளின் அடையாளங்கள். அப்போ நம்முடைய அடையாளங்கள் எல்லாமே நமக்கு முன்பாய் நாம் நடந்து கொண்டிருக்கிறதா இருக்கிறது. நாம் இந்த நாட்களிலே நம்முடைய ஆயத்தப்படுத்த ரொம்ப அவசியம். கர்த்தருக்குள் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். நேரத்திலும் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாய் இருக்கணும். அதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் செபிப்போம், ஒவ்வொரு நேரமும் செபிங்க. நீங்களும் ஆயத்தப்படுங்கள், அதே போல மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவதாய் காணப்படுவோமாக. கர்த்தருக்கு ஏற்ற கிருபையும் தயவும் நமக்கு பாராட்டுவாராக. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடு கூட இருப்பதாக. இப்பொழுது நாம் தொடர்ந்து நம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது. 4வது அதிகாரம் 3வது வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை இப்படியே சொல்லுகிறது. அப்பொழுது யோசுவா இஸ்ரவேல் புத்திரரில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொருவரை ஆயத்தப்படுத்தி இருந்த 12 பேரை அழைத்து, 3வது வசனம் இப்படியே சொல்லுகிறது. இங்கே யோர்தானின் நடுவிலே ஆசாரியர்களின் கால்கள் நிலையாய் நின்ற இடத்திலே 12 கற்களை எடுத்து அவைகளை உங்களோடே கூட அக்கறைக்கு கொண்டு போய் நீங்கள் இன்று இரவில் தங்கும் ஸ்தலத்திலே அவைகளை வையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் என்றான். இந்த யோசுவாவின் புஸ்தகம் 4:3 கொண்டு கர்த்தர் நம்மளோடு பேசும்படியாக தேவ செய்திக்காய் நாம் ஜெபித்து தேவ செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நம்முடைய வார்த்தைக்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். சுய மாமிசம் எல்லாம் மறைக்கப்படுவதாக. கர்த்தர் எங்களோடு இடைவிடுவதாக, பேசுவதாக. இந்த வார்த்தையை கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் அதற்கு யாவருடைய ஆவி, ஆத்தும, சரீர, சிந்தனையுடைய கரத்தில் படைக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுமாறு இயேசுவின் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யோசுவாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை இப்படியே சொல்லுகிறது. இங்கே யோர்தானின் நடுவிலே ஆசாரியர்களின் கால்கள் நிலையாய் நின்ற இடத்திலே 12 கற்களை எடுத்து அவைகளை உங்களோடே கூட அக்கறைக்கு கொண்டு போய் நீங்கள் இன்று இரவிலே தங்கும் ஸ்தலத்திலே அவைகளை வையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் என்றார். இங்கே யோசுவாவுக்கு தேவன் ஒரு கட்டளையை கொடுக்கிறார், ஒரு நடத்திப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொண்ட யோசுவா அந்த ஜனங்களிடத்திலே போய் அதை பகிர்ந்து கொள்ளுகிறான். என்ன சொல்லுகிறான்? ஆசாரியர்கள் நிலையாய் இருந்த இடத்திலிருந்து கற்களை எடுத்து நீங்கள் தங்கும் இடத்திலே கொண்டு போய் வையுங்கள். இந்த வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது இங்கு 2 விதமான காரியம் சொல்லப்பட்டது. ஒண்ணு, ஆசாரியர்கள் நிலையாய் நின்ற இடத்திலிருந்து கல்லை எடுக்கணும். 2வது, இவர்கள் போய் தங்குற இடத்துல அந்த கல்லை கொண்டு போய் வைக்கணும். ரெண்டுமே அந்த கல் நிலையா இருக்கிற அனுபவத்தை காட்டுகிறது. அந்த ஆட்சியிலே அந்த கல் நிலையாய் நின்னதுனாலதான் ஆசாரியர்கள் அதுக்கு மேல நின்னாங்க. அதே போல அந்த கல்லை எடுத்துட்டு போய் இவங்க கூடாரத்துல வச்சுட்டாங்கன்னா, அவங்க படுக்கிற இடத்துல வைக்கிறாங்கன்னா அது அந்த இடத்துல இருந்து நகல போவதே கிடையாது, இவர்கள் நகற்றினால் தவிர. அப்ப இங்கு சொல்லப்படுகிற 2 விதமான கல்லும் எதை காட்டுகிறது? அது நிலையான கற்களை காட்டுகிறது. இந்த வேத பகுதியை படிச்சு பார்த்தீங்கன்னா, நல்ல கவனமா படிச்சு பார்த்தீங்கன்னா 24 விதமான கற்களை குறித்து இந்த வசனம் நம்ம இடத்துல பேசுகிறதா இருக்கு. 24 கற்கள். மேலோட்டமாய் நாம் பார்த்தோம் என்றால் ஆட்சியிலிருந்து எடுத்து போனது 12 கற்கள் என்று தோணும். ஆனா வேதத்தை நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த யோசுவாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்துக்கு அப்புறம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க வசனம் சொல்லுகிறது, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு மனுஷன் அவன் தோளிலே ஒரு கல்லை சுமந்து சென்றான் என்று சொல்லியிருக்கு. தோளிலே ஒவ்வொரு கல்லா சுமந்து போய் 12 கோத்திரத்துக்கும் 12 பேர் 12 கற்களை எடுத்துட்டு போறாங்க. அது எங்க கொண்டு போய் வைக்கிறாங்க? அதை அவர்கள் தூங்குகிற அல்லது அந்த கோத்திரம் தங்குகிற இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க.
அது மாத்திரமல்ல, அந்த யோசுவாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதன் பின்பகுதியை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, யோசுவா கரைக்கு போய், யோசுவா அந்த ஆற்றுக்கு போய் அங்கு 12 கல்லை எடுத்து அதை யோர்தான் ஆற்றின் நடுவில் அதை நிறுத்துகிறான். வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு வரைக்கும் அந்த கல் அங்கே இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப கடல் அந்த தண்ணிக்குள்ள இருந்த கல் எத்தனை? 12 கல். அக்கறையிலே காணப்பட்ட கல் எத்தனை? 12 கல். மொத்தம் 24 கற்களை காட்டுகிறது. இந்த 24 கற்கள் ஆவிக்குரிய ரீதியாக எதை காட்டுகிறது என்றால், 24 மூப்பர்கள் தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறவர்களும் தேவ சமூகத்திலே காணப்படுகிற 24 மூப்பர்களுக்கு அடையாளமாய் இருக்கிறது. 12 பழைய ஏற்பாட்டு கோத்திரங்களுக்கும் 12 புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்களை குறிக்கிறதுமாய் இருக்கிறது. ஏனென்றால் இதுதான் தேவன் கானானுக்குள் பிரவேசிக்கும்படியாக யோசுவாவுக்கு கொடுத்த முதல் ஜெயமாயும் நடத்திப்புமாய் இது காணப்படுகிறது. அப்ப அப்பேற்பட்ட விசேஷமான இந்த கற்கள் தான் இந்த 24 கற்கள். இந்த 24 கற்களிலே 24 விதமான சத்தியங்கள், 24 விதமான அடையாளங்கள், 24 விதமான விடுதலைகள், 24 விதமான உறுதிப்படுத்துகிற தன்மைகள் காணப்படுகிறது. இதை நாம் தியானித்தோம் என்றால் அநேக ரகசியங்களை கர்த்தர் இந்த 24 கற்களுக்குள்ளாக வைத்திருக்கிறார். ஆனால் நாம் இன்றைக்கு எதை தியானிக்க போகிறோம் என்றால், அந்த யோசுவாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, அந்த கல் எப்படிப்பட்ட கல்லாய் இருந்ததாம், ஆசாரியர்கள் கால்கள் நிலையாய் நின்ற இடத்தில் இருந்த 12 கற்கள். அப்ப இந்த கல் எப்படிப்பட்ட கல்? இது ஒரு நிலையான கல். அப்ப இங்க இருக்கிற கற்கள் எப்படிப்பட்ட கற்கள்? 12 விதமான நிலையான கற்கள். அந்த 12 விதமான நிலையான கற்கள் தான் பின்னாட்கள் எங்க போகிறது? பின்னேரங்களில அது அவர்கள் தங்குகிற கூடாரத்துக்குள் போகிறது. அப்ப இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நாம் தியானிக்க போகிற இந்த 12 கற்கள் நம்முடைய ஜீவியத்திலையும், நம்முடைய குடும்பத்திலையும், நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும், நம்முடைய கணவன் மனைவி வாழ்க்கையிலும் இந்த 12 கற்கள் தங்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த 12 விதமான நிலையான கற்கள் நம்முடைய ஜீவியத்திலே காணப்பட வேண்டியது ரொம்ப அவசியமாயிருக்கு. அதைத்தான் நாம் இன்றைக்கு ஒவ்வொரு கற்களாய் நாம் தியானிக்க போகிறோம். நேரம் சமயம் நமக்கு அனுமதிக்கிற அளவுக்கு நாம் தியானிக்க போகிறோம். சரி, இங்க 12 நிலையான கற்கள் என்று சொல்லி இருக்கிறதே, அதுல முதலாவது சொல்லப்படுகிற கல் என்ன? இந்த 12 கற்களிலே முதல் கல் எதை காட்டுகிறது? யோபுவின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், யோபு 41வது அதிகாரம் 28வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அம்பு அதை துரத்தாது, கவன் கற்கள் அதற்கு துருபமாகும். இங்க ஒரு வசனத்திலே இங்கு நாம் ஒரு கல்லை பார்க்கிறோம். இங்க சொல்லப்படுகிற கல் என்ன? இதுதான் கவன் கற்கள். கவன் கற்கள் முதலாவது நம்முடைய ஜீவியத்திலே காணப்பட வேண்டிய நிலையான கல் என்னவா? அதுதான் கவன் கற்கள். இந்த கவன் கற்கள் என்பது எதை காட்டுகிறது? சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. சகரியா 9:15 சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார், அவர்கள் பட்சித்து கவன் கற்களால் கீழ்ப்படுத்திக் கொள்ளுவார்கள், அவர்கள் குடித்து களிப்பினால் ஆரவரிப்பார்கள். இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, அந்த கவன் கற்கள் எதை காட்டுகிறதாம்? நாம் மற்றவர்களை கீழ்ப்படுத்துகிறதை காட்டு, பாவத்தை கீழ்ப்படுத்துகிற அனுபவத்தை காட்டுகிறோம். ஒரு விதத்திலே சொல்ல போனால் நாம் சகலத்தையும் ஆண்டு கொள்ளுகிற அனுபவத்தை காட்டுகிறது. நம்முடைய ஜீவியத்திலே இந்த கவன்கள், இந்த நிலையான கவன்கள் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். நாம் பாவத்தை ஆளுகை செய்கிறவர்களாய் இருக்கணும், சத்துருவை ஆளுகை செய்கிறவர்களாய் இருக்கணும், போராட்டங்களை மேற்கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும். ஏன்? நம்முடைய ஜீவியத்துல வருகிற எல்லா காரியத்தையும் நாம் மேற்கொள்ளுகிறவர்களாய் இருக்கோம். இந்த கவன் கல்லுக்கு எளிதா நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு தெரிஞ்ச உதாரணம் 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். தாவீது கோலியாத்தை மேற்கொள்ள போகிறான்.
அவன் ஆற்று படுகையில போய் 5 கூழாங்கற்களை எடுக்கிறான். 5 கூழாங்கல்ல ஒரு கல் அவன் வச்சு, அந்த 5 கூழாங்கல் என்ன கல் தெரியுமா? அது ஆற்றங்கல் கிடையாது. 6 படுக்கையில இருக்கிற வரைக்கும் அது ஆற்றங்கள், ஆற்று கூற்றாங்கல். ஆனா அதை எடுத்து அவன் அறையில போட்ட பின்பு அது என்ன கல்லாய் மாறுகிறது? அதுதான் அவனுடைய கவன் கல்லாய் மாறுகிறது. அவனிடத்துல காணப்படுகிற கவன் கல்லாய் காணப்படுகிற அந்த கல்லை வச்சுதான் அவன் கோலியாத்தை ஜெயித்தான். அந்த கோலியாத்தை ஜெயித்த ஜெயம்தான் பின்னாட்களை பெலிஸ்தரை ஜெயிக்கிற ஜெயமாய் மாறினது. பின்னாட்களை சவுலை ஜெயிக்கிற ஜெயமாய் மாறினது. பின்னாட்கள் அவனை ராஜ்யபாரத்திலேயே கொண்டு போய் நிறுத்தினது. முன்பாகவும் தாவீது சவுலை பார்த்தவனா இருக்கிறான். எப்ப சவுலின் இடத்துல பிசாசு வரும்போது இவன் வந்து அந்த கிணத்தை வாசிப்பான். அப்ப அந்த அசுத்தாவி விலகி ஓடுக்கும். அப்ப வேதம் சொல்லுது, அவன் சவுல் தாவீதை நேசித்தபடினால் அவன் சவுலினுடைய ஆயுததாரியா இருந்தான். அவனுடைய ரைட் ஹேண்டா காணப்பட்டிருக்கிறான் தாவீது. ஆனால் ஒரு கட்டம் வந்தது, சவுல் தாவீதை ராஜ்யபாரத்தை விட்டு வெளியில அனுப்பிட்டான். அவன் தகப்பன் வீட்டுக்கு நீ திரும்பி ஆடு மேய்க்க போப்பான்னு சொல்லி அனுப்பிட்டான். ஆனா எப்ப கவன்கள் இவனுடைய அரைப்பைக்குள் வந்ததோ, எப்ப அந்த கவன்கள் அவன் ஜீவியத்துல வந்ததோ, அதன் பின்பு அவன் ராஜ்யபாரத்தையும் இழக்கல, அவன் மேல் வைத்த அபிஷேகத்தையும் இழக்கல. அவன் சத்துருக்கள் என்னதான் அவனை விலத்தள்ளினாலும் இவன் எல்லா சத்துருக்களை மேற்கொள்ளுகிறவனாய் இருந்தான். எல்லா வல்லமைகளை மேற்கொள்ளுகிறவனாய் இருந்தான். இந்த கவன்கள் என்பது என்ன? அது நம் சகலத்தையும் கீழ்ப்படுத்துகிற வல்லமை, சகலத்தையும் மேற்கொள்ளுகிற வல்லமை. இந்த வல்லமை நம்முடைய ஜீவியத்துல நிலையாய் இருக்கணும். எப்ப பார்த்தாலும் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற அனுபவம் என்றால், ஒரு தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் என்றால் அவர்கள் சகலத்தை ஆண்டு கொள்ளுகிறவர்களாய் இருக்கும். சகலத்தையும் ஆண்டு கொள்ளணும். சகலத்தை ஆண்டு கொள்ளணும்னா உடனே நம்ம மைண்டுக்கு என்ன வரும் தெரியுமா? மற்ற மனுஷன் ஆண்டு கொள்ளுகிறோம். எல்லாருக்கும் முன்னாக நம் கர்த்தர் எனக்கு நல்ல போஸ்டிங் கொடுக்கிறார். எல்லாருக்கும் முன்பாக கர்த்தரனை உயர்த்தி வச்சிருக்கிறார். அதெல்லாம் ஒரு பக்கத்துல உண்மைதான், அதை ஒதுக்கி வச்சிருவோம். சகலத்தை ஆண்டு கொள்ளுகிறது என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? முதலாவது நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிற ஜீவியத்தை ஆண்டு கொள்ளுகிற அனுபவம், நம்முடைய ஜீவியத்துல குணாதிசயங்களை ஆண்டு கொள்ளுகிற அனுபவம், நம்முடைய ஜீவியத்துல வருகிற போராட்டங்களை ஆண்டு கொள்ளுகிற அனுபவம். 2 நாளைக்கு முன்பாக வேதத்தை வாசிக்கும் பொழுது 2 காரியம் எனக்கு புலப்பட்டது. ஒண்ணு என்னன்னா, 2 பேர் இயேசுவை காட்டி கொடுத்தாங்க. ஒண்ணு நமக்கு தெரியும், யூதாஸ் காரியத்து. 2வது பேதுரு. 2 பேருமே இயேசுவை காட்டி சொன்னாங்க, இயேசுவை மறுதளிச்சாங்க, இயேசுவை காட்டி கொடுத்தாங்க. பேதுரு போய் இவர்தான் இயேசுலாம் சொல்லல, அவர் எனக்கு தெரியாதுப்பான்னு அறியன்னு சொல்லி அவரை கை கழுவி விட்டுட்டான். யூதாஸ் காரியத்தை காட்டிலும் மகா பெரிய துரோகம் செய்தது பேதுரு தான். ஆனா 2 பேரும் பாருங்கவே, 2 பேருமே மனம் கசந்து அழுகிறாங்க. யூதாஸ் காரியத்து மனம் கசந்து அழுது பிரதான ஆசிரியர்கிட்ட போய் அந்த 30 வெள்ளிக்காசை ஆலயத்துல எரிஞ்சிட்டு வர்றான். அதே போல பேதுரு 3 தரம் மறுதலித்து வெளியில வந்து மனம் கசந்து அழுகிறான். ஆனா இந்த 2 பேருடைய முடிவை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒரு மனுஷன் ஆண்டு கொண்டு மரித்து போனான். ஆனால் இன்னொருவனோ சபைக்கு தலைவனாய் மாறினான். அவன் மீதுதான் தேவன் சபையை கட்டினார். அவன் மூலமாக தான் ஆதி அப்போஸ்தலர்கள் நடத்தப்பட்டார்கள். அவன் எல்லாருக்கும் தலையாய் மாறினான். இந்த 2 பேருக்கும் 2 பேருமே இயேசுவை மறுதலிச்சாங்க, 2 பேருமே இயேசுவை கைவிட்டாங்க, 2 பேருமே இயேசு விரோதமா தூஷணம் பேசினாங்க, 2 பேருமே இயேசுவை பிட்ரே பண்ணாங்க. ஆனா 2 பேருடைய முடிவு வித்தியாசமா இருக்கே. அதுக்கு காரணம் என்ன? யூதாஸ் காரியத்து அவன் மனஸ்தாபப்பட்டு அவன் எங்க போய் அழுதான் தெரியுமா? ஆசாரியர்களிடத்துல போய் அழுதான். ஆசாரியர்களிடத்துல போய் குற்றமில்லாதவரை நான் காட்டி கொடுத்தேனேன்னு போய் மனுஷன்ட்ட போய் அழுதான். ஆனா பேதுரு எங்க போய் அழுதான் தெரியுமா? அவன் 3 தரம் மறுதலிச்ச பின்பு அவன் யோவான்ட்ட போகல, இயேசுவினுடைய தாயிட்ட போகல, மற்ற எந்த மனுஷன்ட்ட போல அவன் தனிமையாய் மனம் கசந்து அழுதான்.
அவன் கர்த்தரோட மனம் கசந்து அழுதான். அதனாலதான் அவன் பின்மாற்றத்துல போனாலும் கர்த்தரின் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று கர்த்தர் அவனை கூட்டிக் கொண்டு வந்தார். அப்ப இது எதை காட்டுகிறது? 2 பேருமே முடிவை அவர்கள் வேறு விதமாய் மாற்றிக்கொண்டார். காரணம், அவர்கள் கர்த்தருக்குள் ஒருவன் நிலைத்திருந்தான், ஒருவன் மனுஷனை நோக்கி ஓடினான். நம்முடைய ஜீவியத்திலே நாம் மனிதர்களை மேற்கொள்ளுகிறவர்களா இருக்கணும். அது எல்லாத்த காட்டிலும் நம்முடைய குணாதிசயங்களை நாம் மேற்கொள்ளணும், நம்முடைய நடத்தையை மேற்கொள்ளணும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீங்க அந்நியர்களா இருந்தீங்க, பரவாயில்லை. பாளையத்துக்கு புறம்பாய் இருந்தோம், பரவாயில்லை. காணியாட்சி நகருக்கு புறம்பாய் இருந்தோம், பரவாயில்லை. அது எல்லாம் வேறொரு ஜீவி. ஆனா ரட்சிக்கப்பட்ட பின்பும் தேவனை ஏற்றுக்கொண்ட பின்பும் இன்னும் அதே கெட்ட வார்த்தை பேசுகிற அனுபவம், இன்னும் அதே மற்றவர்களை காலவாரி விடுகிற அனுபவம், இன்னும் அதே புறணி பேசுகிற அனுபவம் அது இருந்துச்சுன்னா இன்னும் இந்த கவன்கள் நம்முடைய வாழ்க்கையில இல்ல. கவன்கள் இருக்கு, ஆனா அப்பப்ப எட்டி பார்த்துட்டு போகுது, அவ்வளவுதான். ஆனா இந்த கவன்கள் எப்படி இருக்கணுமா? நிலையான கவன்களா இருக்கணும், நிலையான ஜெயமா இருக்கணும், நிலையான விடுதலையாய் காணப்படணும். அப்ப கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த நிலையான கல்லாகிய கவன்கல்லை என் ஜீவியத்துல கொடுங்க, எனக்கு நிலையான கவன்கல்லை எனக்கு கொடுங்க. நான் சகலத்தை ஜெயிக்கிறவனா இருக்கணும், சகலத்தை நான் மேற்கொள்ளுகிறவனா இருக்கணும், என் பாவத்தை மேற்கொள்ளுகிறவனா இருக்கணும், அக்கிரமத்தை மேற்கொள்ளுகிறவனா இருக்கணும், என் தனிப்பட்ட ஜீவியத்தை நான் மேற்கொள்ளுகிறவனா இருக்கணும், சகலத்தையும் கீழ்ப்படுத்தி நான் ஆண்டு கொள்ளுகிறவனா இருக்கணும் என்று கர்த்தர்கிட்ட கேட்போமாக. அப்ப கர்த்தர் இந்த கவன்கல்லை நம்முடைய ஜீவியத்துல கொடுப்பார். அந்த யோசுவா அவன் எடுத்து போக சொன்ன முதல் கல் கவன்கல் அவர்கள் கூடாரத்திற்கு வந்தது. அந்த கவன்கல் கூடாரத்துக்கு வந்ததுனாலதான் அவர்கள் கானானுக்குள் பிரவேசி. அப்ப முதலாவது அந்த 12 நிலையான கற்களிலே எந்த கல்? அதுதான் கவன்கல். 2வதாக, நேரம் இல்லாதபடியால் துரிதமாய் நாம் பார்ப்போம். 2வதாக அந்த நிலையான 12 கற்களிலே 2வது கல் எதை காட்டுகிறது? வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 46வது வசனம். ஆதியாகமம் 31:46 வாசிங்கன்னா வசனம் எப்படியா சொல்லுகிறது? பின்பு யாக்கோபு தன் சகோதரரை பார்த்து கற்குவியலாக சேருங்கள் என்றான். அவர்கள் கற்களை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு குவியலாக்கி அதை குவியலின் மேல் போஜனம் பண்ணினார்கள். 2வதாக நிலையா இருக்க வேண்டிய கல் என்ன கல்? நம்முடைய ஜீவிதத்துல நிலையா இருக்க வேண்டிய கல் என்ன கல்? அதுதான் குவியலான கற்கள். குவியலான கற்கள். இந்த குவியலான கற்கள் என்பது எதை காட்டுகிறது? இந்த குவியலான கற்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறதா? வேதம் சொல்லுது, அந்த கற்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் என்னவா? வசனம் எப்படி சொல்லுகிறது? ஆதியாகமம் 31:47 படிச்சீங்கன்னா அதற்கு ஜெகர்சகாத்தா என்று பெயரிட்டான். ஜெகர்சகாத்தூதா என்று பெயரிட்டான். அந்த கற்குவியலுக்கு பேர் என்னவா? ஜெகர்சகாத்தூதா என்பதுதான் அந்த கல்லினுடைய பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்? எபிரேய மொழியிலே அந்த அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தமா? சாட்சியின் குவியல் என்று அந்த வசனம் சொல்லும். சாட்சியின் குவியல். இந்த சாட்சியின் குவியல் நம்முடைய ஜீவியத்திலே ரொம்ப அவசியம். முதலாவது நாம் பார்த்தோம் மேற்கொள்ளுகிற கல். ஆனா 2வது இருக்கிறது சாட்சியின் குவியல் என்கிற கல் நம்முடைய ஜீவியத்துல இருக்கணும். இங்க என்ன நடக்கிறது? லாபான் யாக்கோபை கொன்றதாக்கும்படியாக அவனிடத்துல வந்து அவன் நாண்டு கொண்டு சாகுற அளவுக்கு எப்படியாவது கேள்வி கேட்கணும். நான் ஒரு அடிமை போல வந்தவன், ஒண்ணுமில்லாம ஒரு கம்பை மட்டும் பிடிச்சிட்டு வந்தவன், இப்ப என்னிடத்துல இருந்து என் ஆடை மேய்ச்சி பழுகி பெருகிட்டான், என் 2 குமாரத்தில திருமணம் பண்ணிட்டான், என் ஆடுகளை எல்லாம் பிரிச்சுட்டு போயிட்டான், அதுவும் பத்தாம என் தெய்வத்தையும் எடுத்து போயிட்டான்னு சொல்லி மகா கோபத்தோடும் மூர்க்கத்தோடும் இவன் புறப்பட்டு வர்றான். அவன் புறப்பட்டு வரும் பொழுது கர்த்தர் அவனோடு இடைபடுகிறான். இடைபட்டு என்ன சொல்றாரு? வாயை திறந்து தேவையில்லாம எந்த வார்த்தையும் நீ பேசுறார், வாயை திறந்து தேவையில்லாத தூஷண வார்த்தைகள் பேசுறாரு. மிகவும் எச்சரிக்கை.
இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் மாமனார் அவன் சொல்றான் பாருங்க, அவன் பேசிக் கொள்ளுகிறார்கள். அப்பதான் சொல்றார்கள், ஒரு கற்குவியலை ஏற்படுத்தி அதுல உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள். சாப்பிடுறது மாத்திரமல்ல, அந்த வசனம் சொல்லுகிறது, இந்த குவியல் இன்றைக்கு எனக்கும் உனக்கும் சாட்சி என்று லாபான் சொன்னபடினாலே அதன் பெயர் கலேத்தேர் என்று எனப்பட்டது. இந்த குவியல் எனக்கும் உனக்கும் சாட்சி என்று சொல்லி அந்த வசனத்திலே அவன் சொல்லுகிறான். அப்ப இது எதை காட்டுகிறது? நம்முடைய சத்துருக்கள் முன்பாக வருகிற சாட்சி. நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பப்படும், ரட்சிக்கிற வல்லமையோடு எழும்பப்படும். கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்யணும். அப்படிப்பட்ட கிருபை நம்முடைய ஜீவியத்துல இருக்கணும். அப்படிப்பட்ட சாட்சி நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய சாட்சி அல்லது அவர்கள் விருப்பம் என்ன தெரியுமா? என்னை போதகர் நல்லவர்கள் என்று நினைக்கணும், என் கூட இருக்கிறவங்க என்னை குறிச்சு நல்லா பேசணும், என் பக்கத்துல இருக்கிறவங்க இருந்து நல்லா பேசணும், என்னை குறிச்சு மற்றவங்க நல்லா பேசணும்னு சொல்லி மற்றவர்களுக்காய் வாழுகிறவர்களா இருக்கிறார்கள். வேதம் சொல்லுது, நம்முடைய சாட்சி முதலாவது எங்க இருக்கணும்னா அது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வரணும். நம்முடைய ஜீவியம் தேவனால் சாட்சி கொடுக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஜீவியமா இருக்கணும். நம்முடைய ஜீவியம் கர்த்தரால் சாட்சி கொடுக்கிற அனுபவம் உள்ள ஜீவியமாய் காணப்படணும். அந்த சாட்சி வந்துருச்சுன்னா என்ன செய்யும்? எவ்வளோ பெரிய போராட்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, சீக்கிர வல்லமையோடு சிங்கத்தை போல சத்துரு எழுப்பி இருந்தாலும் சரி, கர்த்தர் அதனுடைய வாயை அடைப்பார். கர்த்தர் அந்த சத்துருவின் வாயை அடைப்பார். அவர்களை குறித்து எந்த விதத்திலும் தூஷண வார்த்தைகள் சொல்ல முடியாது. இப்ப தெய்வ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இப்ப நம்முடைய ஜீவியத்தை நிதானிச்சு பார்ப்போம். நம்மளை குறிச்சு இன்னைக்கு என்ன சாட்சி இருக்கிறது? நம்முடைய குறித்து கர்த்தர் என்ன சாட்சி கொடுப்பார்? மனுஷன் நம்மளை குறிச்சு சாட்சி சொல்லணும்னா, ஓப்பனா சொல்லணும்னா, நீ நன்மை செஞ்சுட்டீங்கன்னா அந்த மனுஷன் உங்களை குறிச்சு நன்மையான சாட்சி சொல்லுவான். அவன் விருப்பத்துக்கு மாற ஏதாவது நீங்க செஞ்சுட்டீங்கன்னா மனுஷன் உங்களை குறிச்சு தூஷண சாட்சி சொல்லுவான். உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்துவ எடுத்துக்கோங்கமே. அவர்கள் பிரதான ஆசாரியர்கள் ஏன் இயேசு கிறிஸ்துவ பகைச்சாங்க? வேற ஒண்ணுமே கிடையாது. அவர்கள் செய்கிறதை இவர் தவறுன்னு சொன்னார், அதை சுட்டி காட்டினார், அதுக்கு விளக்கமும் கொடுத்தார். அதனாலதான் அவர் பிடிக்காம அவருக்கு பொய் சாட்சி சொன்னார். அதே இயேசுவை நீங்க பாத்தீங்கன்னா மற்றவர்களுடைய வியாதியை சுகப்படுத்தும் போது, அவர்கள் வியாகுலங்களை சுகப்படுத்தும் பொழுது, அவர்கள் திமிர்வாதத்தை சுகப்படுத்தும் போது எல்லாரும் இயேசுவை பின்பற்றி வந்தாங்க. கடினமான உபதேசத்தை சொல்லும் போது எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. இதை யார் பின்பற்றுவாங்க? காரணம் என்ன? அவங்களுக்கு நன்மையா இருந்தா இயேசு நல்லவர், அவருக்கு நன்மையா இல்ல கஷ்டமா இருக்குன்னு தெரியுதா, இயேசு கெட்டவர் என்று சொல்லி ஓடி போயிடுவார். இது மனுஷன். ஆனா நம்முடைய சாட்சி எங்க இருக்கணும்? தேவனிடத்துல இருக்கணும். தேவன் நம்மளை குறிச்சு என்ன சாட்சி கொடுக்கிறார்? இதுவரைக்கும் நம்ம கிறிஸ்தவர்களா இருந்துட்டோமே, இதுவரைக்கும் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோமே, இதுவரைக்கும் இயேசுவை நம்ம சொந்த ரட்சிகர் ஆயிட்டுக்கிட்டோமே, நல்ல பாட்டு பாடணும், நல்ல வேதம் வாசிச்சோம், நல்ல ஜெபிச்சோம். ஆனா நம்முடைய சாட்சி இன்றைக்கு எப்படி இருக்கிறது? தேவனுக்கு முன்பாய் நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய பார்வையிலே நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது? அதுதான் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய நிலையான கல். அந்த சாட்சி நம்முடைய வாழ்க்கையில நிலையா இருந்தாதான் நாம் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். நம்முடைய நன்மையின் கிரீடம் அவரோடு வரும். நமக்கென்று கர்த்தர் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திலே நாம் பிரவேசிக்க முடியும். அந்த சாட்சி ஒரு காலமும் நாம் தேவனிடத்திலே சேர முடியாது. உலகத்துல சாட்சி போடுறது உங்களையும் என்ன காட்டிலும் நிறைய பேர் நல்ல சாட்சி போடுறாங்க. ஏன் ரீசெண்டா ஒரு ஒருக்கு நல்ல மனுஷர் தான், அவரை குறிச்சு எத்தனையோ பேர் சாட்சி சொல்றாங்க. அவர் மரணத்துக்கு பற்றி எத்தனையோ பேர் சாட்சி சொல்றாங்க. அது உலகத்தின்படி. நம்மளை காட்டிலும் நல்ல சாட்சி பெற்றவர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனா நம்ம சாட்சி எங்க இருக்கணும் தெரியுமா? கர்த்தரிடத்துல இருக்கும், தேவனிடத்துல இருக்கணும். அவரு இயேசுவை குறித்து பிதாவானவர் சாட்சி கொடுத்தார் பாத்தீங்களா? இவரின் நேசகுமார், இவரில் நான் பிரியமானேன். ஞானஸ்தானம் எடுக்கும்போது இயேசுவை குறித்து சொன்னவர் அதே போல அப்போ மத்தேயு புத்தகம் 17வது அதிகாரத்துல மறுரூப மலையிலேயும் கர்த்தர் சாட்சி கொடுக்கிறாரு. அவர் சொல்லுகிறபடி நீங்க செய்யுங்கப்பா.
காரணம் என்ன? இயேசுவின் ஜீவியம் பிதாவுக்கு பிரியமா இருந்துச்சு. நான் அடிக்கடி என்னோட பிரசங்கத்துல பயன்படுத்துகிற ஒரு வசனம், இயேசுவினிடத்துல வந்து சொன்னாங்க, ஆண்டவரே உடைய நாமத்தினால் நாங்க தீர்க்க தரிசனம் சொன்னோம், உடைய நாமத்தினால ஊழியம் செஞ்சோம், உடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்துறோம். சிம்பிளா முடிச்சிட்டார், நான் உங்களை அறியேன். அதனால நம்ம பிரசங்கம் பண்ணுகிறதுனால, நல்ல பிசாசு துரத்துறதுனால, நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதுனால நாம் கர்த்தரிடத்துல சாட்சி பெற்றோம் அப்படி கிடையாது. அது கழுதையை கொண்டு கூட கர்த்தர் பேசலாம், காவியை கொண்டு கூட கர்த்தர் போஷிக்கலாம். ஆனா சாட்சி என்பது நம்முடைய ஜீவியத்துல தனிப்பட்டதை காட்டுகிறது, நமக்கும் கர்த்தரோடு இருக்கிற அனுபவத்தை காட்டுது. இன்னைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம், அந்த நிலையான சாட்சிக்கு இடம் கொடுங்க. நிலையான சாட்சிக்கு உங்க வாழ்க்கையை இடம் கொடுங்க. உங்க நடக்கைய மாத்துங்க, பேச்ச மாத்துங்க, அணுகுமுறையை மாத்துங்க. கர்த்தரோடு உறவாட ஆரம்பிங்க, நல்ல உறவாடுங்க, நல்ல கர்த்தரோடு செவிங்க, கர்த்தரிடத்துல நேரத்தை செலவிடுங்க. அப்படி நீங்க செலவிட கர்த்தர் கர்த்தர் பரிபூர்ணமாய் மாற்றுவார். பூரணத்தின் மேல் பூரணம் அடைகிறவர்களாய் இருப்போம். கர்த்தர் நம்மளை குறித்து சாட்சி கொடுப்பார். யோபுவை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார். யோபுவை குறித்து கர்த்தர் சாத்தான் இடத்திலேயே சாட்சி கொடுத்தார். இன்னைக்கு அப்படிப்பட்ட சாட்சி நம்ம இடத்துல இருக்குமா? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. இந்த கல் என்பது நிலையான கல். அந்த கவன்கள் அவர்களிடத்துல நிலையா இருந்துச்சு. அதனாலதான் மீண்டும் வேற எந்த கோலியாத்து தாவீது வாழ்க்கையில வரல. அதே போல யாக்கோபின் இடத்துல இந்த சாட்சி என்கிற கல் இருந்துச்சு. அதனாலதான் அவனோட சண்டை போட வந்த சத்ருவாய லாபான் அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில இருந்ததற்கான வசனம் எந்த அடையாளத்தையும் சொல்லல. அந்த கற்குவியலோடு லாபான் பிரிஞ்சு போனான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவன் குமாரனும் வந்து சண்டை போடல, அவனும் வந்து சண்டை போடுறான். நீங்க கர்த்தரிடத்துல சாட்சி பெற்றுட்டீங்கன்னா உங்களுக்கு விரோதமா எழும்புகிற எந்த மனுஷனை குறிச்சு நீங்க பயப்பட தேவையே கிடையாது. ஏனென்றால் அவர்கள் சரீரத்தை வேணா மேற்கொள்ளலாமே தவிர ஒருபோதும் கர்த்தர் உங்களுடைய ஆவி அவர்கள் கையில ஒப்பு கொடுக்க மாட்டார். இதற்கு சிறந்த உதாரணம் மோசே மரிச்சிட்டான். இப்ப அவன் அடக்கம் பண்ண போறாங்க. இப்ப சாத்தான் வந்து போராடுறான், எனக்கு அந்த சரீர வெறும் போராடுறான். ஆனா தேவன் ஒருபோதும் அவனை சாத்தான் கையில ஒப்பு கொடுக்கல. காரணம் என்ன தெரியுமா? மோசே குறித்து கர்த்தரிடத்தில் நல்ல சாட்சி இருந்தது. அவன் தேவனை முகமுகமாய் பார்த்தான் என்று கர்த்தர் சாட்சி கொடுத்தார். என் ஜனத்தை நடத்துகிற நீதியை சார்ந்த உள்ளவன், பொறுமையுள்ளவன் என்று கர்த்தர் சாட்சி கொடுத்தார். அவன் ஜீவியத்தை குறித்து எல்லா விதத்திலும் கர்த்தர் சாட்சி கொடுத்தார். இரண்டாவது, நம்முடைய ஜீவியத்திலே நிலையான கல் என்பது என்ன? அதுதான் கற்குவியல் என்கிற சாட்சியின் ஜீவியம். அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிற சாட்சியா இருக்கும். மூன்றாவதாக நம்முடைய ஜீவியத்தில் காணப்பட வேண்டிய அந்த 12 கற்களிலே ஒரு கல் என்ன? மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது. வேதத்திலே நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் சங்கீதங்களின் புஸ்தகம் 53 சங்கீதங்களின் புஸ்தகம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் மன்னித்துக் கொள்ளவும், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது. யாத்ராகமம் 17வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் ஒரு கல்லை குறித்து பார்க்கிறோம். அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள், அதன் மேல் உட்கார்ந்தான். மூன்றாவதாய் நம்முடைய ஜீவியத்தில் இருக்க வேண்டிய நிலையான கல் என்னவாம்? அதுதான் உட்காருகிற கல். நாம் உட்காருகிற கல் கிடையாது, அஸ்திபாரம். நம்முடைய கல் மூன்றாவதாய் நம்ம இடத்துல இருக்க வேண்டிய கல் என்ன தெரியுமா? அதுதான் அஸ்திபார கல். இந்த அஸ்திபார கல் என்பது என்ன? மூளைக்கல் வேறு, அஸ்திபார கல் வேறு. அது ரெண்டையும் நம்ம குழப்பிக்க கூடாது. மூளைக்கல் என்பது வேறு, அஸ்திபார கல் என்பது வேறு. மூளைக்கல் என்பது அது கார்னர் ஸ்டோன், அதாவது கட்டடத்தோடைய அந்த முக்கில் அது கார்னர்ல வரும். அது தமிழ் எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த முனைப்பகுதியில வரும். ஆனா அஸ்திபாரம் என்பது அதுதான் அந்த கட்டடத்தையே தாங்குற கல். அது தரைக்கு மேல இருக்காது, தரைக்கு கீழே இருக்கும். அநேக நேரத்துல தரைக்கு கீழே இருக்கும், கொஞ்சம் லைட்டா வேணா மேல தெரியும், அவ்வளவுதான்.
அப்ப இது மறைந்திருக்கிற கல்லை காட்டுகிறது. இந்த கல், இந்த உட்காருகிற அல்லது மறைந்திருக்கிற அல்லது அஸ்திவார கல் என்பது என்னவா? அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? வசனத்தை வாசித்தோம் என்றால் வேதம் இப்படியே சொல்லுகிறது. கொலோசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை இப்படியே சொல்லுகிறது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். அஸ்திவார கல் இடைவிடாமல் ஜெபிக்கிற அனுபவம். மோசே ஏன் அந்த கல்லு மேல உட்கார்ந்தாரு? படுத்து நித்திரை பண்ணவா? யாக்கோபு போல கல்லை வச்சு தலைக்கு வச்சு படுத்து நல்லா தூங்குறதுக்காக இருந்தா? இல்ல, அங்கு சத்துரு போராடிக்கிட்டு இருக்கிறான். சத்துருக்கு அங்கு போராடி அவர்களோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். அங்க ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. கீழே யோசுவா யுத்தத்துல நடப்பித்து கொண்டிருக்கிறான். இப்ப இவன் கைகளை உயர்த்தும் போது அங்கு யுத்தத்துல ஜெயம் வருது. இப்ப இவன் யுத்தத்துல ஜெயிக்கணும்னா அவன் என்ன செய்ய வேண்டும்? அந்த கல்லின் மீது உட்கார வேண்டியது அவசியமா இருக்கு. அவனுக்கு விரோதமா எழும்பின அமலேக்கியர்களை அவன் மேற்கொள்ளணும்னா அவன் அந்த கல்லின் மீது உட்கார வேண்டிய அவசியமா இருக்கிறான். எதை காட்டுது? நம்முடைய ஜீவியத்துல இருக்கிற ஜெப ஜீவியத்தை காட்டுது. நம்முடைய வாழ்க்கையில இந்த உட்காருகிற கல் என்பது ரொம்ப 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 அவசியம். இந்த ஜெப ஜீவியம் என்பது ரொம்ப அவசியம். இங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஜெபத்துக்கு நேரம் கொடுக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெபத்துல தரித்திருக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவுதான் நீங்க ஜெயம் பெற முடியும். உங்க கைகள் வானத்துக்கு நேராக நீட்டப்படாம நீங்க அந்த ஜெபம் என்கிற விழித்திருக்கிற கல்லின் மீது உட்காராம இருந்தீங்கன்னா ஒருபோதும் நாம் எந்த காரியத்திலும் ஜெயம் பெற முடியாது. யோசுவாவை போல கீழே இருந்து மற்றவங்க ஜெபத்தினால கிருபையினால யுத்தத்தை நடத்திடலாம். ஆனா நீங்க இரவு முழுவதும் போராடி அந்த அமலேக்கியரை முற்றிலும் நீங்க முறியடிக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? நம்முடைய கைகள் நேரா நீட்டப்பட்டிருக்கணும். அது எல்லாத்துக்கும் மேல நம்ம அந்த கல்லில் உட்காருகிறவர்களா இருக்கணும். நம்முடைய ஜீவியத்துல ஜெபம் என்பது அஸ்திவாரமா இருக்கும். மற்ற எந்த காரியத்தை காட்டிலும் இதுதான் நமக்கு நல்ல அஸ்திவாரமா இருக்கணும். நம்ம நல்ல ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். காலையில எந்த உடனே மொபைல பாக்குறீங்களா, மற்றவங்கிட்ட பேசுறீங்களா? இல்ல, முதலாவது ஜெபத்துல தரித்திருக்கிறவர்களா இருக்கணும். உங்களால தனி ஜெபத்துல இருக்க முடியல, பரவாயில்லை. நமக்கு காலையில போராடி ஜெபிக்கிற ஜெபம் இருக்கு, அதுல உட்காருங்க. அதுல கொஞ்ச நாள் உட்கார்ந்து பழகுங்க. உட்கார்ந்து நீங்க பழகிட்டீங்கன்னா அடுத்து நீங்களே தானா ஜெபிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, எனக்கு நைட்டு 12 மணிக்கு தான் படுக்க போகிறது உண்டு. 10 மணிக்கு டேடி பிரசங்கம் பண்ணி எல்லாம் முடிப்பாங்க. 10:30க்கு தான் எல்லாம் சாப்பாடு கொடுப்போம். அதுக்கப்புறம் ஜூஸ் எல்லாம் போட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிட்டு 11 மணிக்கு தான் நான் ரூமுக்கு போவோம். 11:11 நானும் சேனி போவோம். அதுக்கப்புறம் மெர்சியை படுக்க வச்சு 11:30க்கு படுத்து அவர் தூங்கின பிறகு அதுக்கப்புறம் தான் நாங்க 2 பேருமே ரிலாக்ஸ் பண்றோம். அப்போ உட்காந்து பேசுகிறது, காரியங்களை பேசுகிறது, அல்லது அன்னைக்கு மெசேஜஸ் மற்ற காரியங்களை பார்க்கணும். அதனாலதான் நான் யூஸ்வலா மெசேஜஸ் ரிப்ளை பண்றதுல நான் லேட்டா வரும். ஏன்னா நைட்டு 12 மணிக்கு படுக்க போகும்போது தான் மற்ற மெசேஜஸ் எல்லாம் பாக்குறது உண்டு. ஸோ அப்படி பார்த்துட்டு சில நேரங்கள்ல படுக்கிறதுக்கு இப்ப ஈக்குவடார்ல இன்னும் கான்டாக்ட் இருக்கு. அவங்க ஈக்குவடார்ல இருந்து மெசேஜ் பண்ணாங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு பகல், அப்ப அவங்க மெசேஜ் பண்ணாங்க, அவங்களுக்கு நாங்க ரிப்ளை பண்ணணும். மற்ற ஸ்டேட்ஸ்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நாங்க ரிப்ளை பண்ணணும். ஸோ எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணி எல்லா காரியங்கள் அந்த ஊழியத்து காரியங்கள் எல்லாம் முடிச்சு படுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 12 to 12:30 ஆயிரும். சில நேரங்கள்ல 1:30 ஆயிரும். ஆனா அப்படி நம்ம படுத்தாலும் காலையில அதிகாலை ஜெபத்திற்கு நான் வர வேண்டியதுனால 3:15 அதை எந்திக்கும். சில நேரங்கள்லாம் ரொம்ப அலுப்பாயிரும். சில நேரங்கள் ரொம்ப அலுப்புல நிம்மதியா எந்திக்க முடியாம உட்காரும். அப்போ உட்காரும் போது எனக்கு தோணும், நிறைய நேரங்கள்ல நான் தேவ சமூகத்துல உண்மையை சொல்றேன், நிறைய நேரங்கள்ல தோணும். என்ன தோணும்னா, 4:15 நம்ம ஜெபத்தை ஆரம்பிச்சுட்டு நான் 5 மணிக்கு ஜெபத்தை முடிச்சிருவோம். 5 மணிக்கு ஜெபத்துறோம். அதுக்கு மேல நம்மளால உட்கார முடியாது. நல்ல டயர்டா இருக்கு, நல்ல பகலை ரெஸ்ட் எடுக்கல, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, 5 மணிக்கு முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உட்காருவேன். அப்போ உட்கார்ந்து ஜெபக்குறிப்பு எடுப்பேன். அப்பதான் உட்கார்ந்து அதிகாலை உட்கார்ந்து ஜெபிச்சுட்டு ஜெபக்குறிப்பு எடுத்துட்டுதான் ஜெபத்துக்குள்ள வர்றது. அப்படி எடுக்கும்போது அப்படியே ஜெபம் போகும். 5 மணியை தாண்டி ஆட்டோமேட்டிக்கா அது போய்கிட்டே இருக்கும். எதற்காக இதை நான் சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையில
ஜபத்தை அஸ்திபாரமா நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்களே நினைச்சாலும் அந்த ஜப நேரத்தை உங்களால விட முடியாது. நீங்களே நினைச்சாலும் உங்க ஜபத்தை உங்களால குறைக்க முடியாது. அது உங்களுக்கு நிலையான அஸ்திபாரமா மாறிடும். அந்த ஜபத்துல நீங்க அஸ்திபாரம் போட்டுட்டு அது மேல எவ்வளவு பெரிய கட்டடம் கட்டினாலும் சரி, எவ்வளவு பெரிய காரியங்கள் நீங்க நடப்பித்தாலும் சரி, எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, நாம விழுந்து போகவே மாட்டோம். நாம் விழுந்து போகவே மாட்டோம். இதை சொல்லும் பொழுது சில மாதங்களுக்கு முன்பாக, 2 வருடங்களுக்கு முன்பாக கர்த்தர் வெளிப்படுத்தின ஒரு காரியத்தை நினைவுபடுத்துகிறதுனால நான் சொல்லுவேன். ஒரு நாள் உட்கார்ந்து செபிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு நான் இருந்த இதுல டீச்சிங்ல என்கிட்ட ஒருத்தவர் வந்து கேட்டார். என்ன கேட்டாங்க, இன்னைக்கு நல்ல பாட்டு பாடுறாங்க, நிறைய ஒர்ஷிப் தான் நடத்துறாங்க, இதை குறிச்சு பைபிள் என்ன சொல்லுது, இது கர்த்தர் அங்கீகரிப்பாரா, இந்த விதத்துல எல்லாம் பாடுறாங்க. நான் ஒண்ணுமே எனக்கு தெரியல, நான் ஜோமன் சொல்றேன். உட்கார்ந்து அதற்காக ஜெபித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தும். சில நேரங்களில நம்ம செய்யற துதின்னு சொல்லுகிற காரியம் கூட, நான் ஆராதனை பண்ணுகிறேன்னு சொல்றது கூட சத்ருவானவன் என்னவா மாற்றுகிறானா, அதன் மூலமா நம்மளை வஞ்சித்து போடுவோம். எப்படி தெரியுமா? நம்ம அநேக நேரத்துல துதிக்கிறோம் சொல்லி நல்ல பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறோம். அது பாட்டு பாட 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 அது என்ன நடக்கும், அநேக நேரம் அது நம்முடைய உணர்ச்சியை தான் தூண்டுது. உணர்ச்சியை தூண்டுன உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஆவியில நிறைஞ்சிட்டோம் நினைச்சு, கர்த்தர் தான் நம்மளை நடத்துறான்னு நினைச்சு அதுல இன்னும் நிறைய பாட்டு போடுறோம். அது கர்த்தர் துதிக்கிறதா ஒரு பக்கத்துல. ஆனா ஜெபம் தான் நம்மளை உறுதிப்படுத்தும், ஜெபம் தான் நம்மளை உருவாக்கும். இப்ப என்ன நடக்கும், உங்களுக்கு தெரிஞ்சது ஆராதனை பண்றது மட்டும்தான் இருந்துச்சுன்னா, ஜெபம் இல்லாவிட்டால் அந்த ஆராதனையிலே நாம் பலவீனப்பட்டு போவோம். அந்த ஆராதனையிலே நாம் விழுந்து போக அதிக வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்ன, அது நம்முடைய உணர்ச்சியிலே நடத்துகிறதா இருக்கிறது. ஆனால் ஜெபம் என்பது அது நம்முடைய ஆவியிலே நடத்துகிறத. ஆவியின் வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க. அவன் ஆராதிக்கிறவனாதான் இருந்தான், இல்லைன்னு சொல்லல. அவன் எது வரைக்கும் ஆராதிக்கிறவனா இருந்தான்னு தெரியுமா? அவன் வெளியோ கோலியாத்தை மேற்கொள்ளுகிற வரைக்கும் ஆராதிக்கிறவனா இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு பக்கத்துல ஆராதிக்கிறவனா இருந்தான், இன்னொரு பக்கத்துல அவன் யுத்த வீரனாய் மாறிக்கொண்டிருந்தான். அவன் ஆராதனை செஞ்சுக்கிட்டே இருக்கல, அவன் ஆராதிக்கும் பொழுது ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். ஆனால் யுத்த வீரனாய் மாறும் பொழுது சேனைகளை நடத்துகிறவனாய் இருந்தான், ராஜ்யபாரத்தை பிடிக்கிறவனாய் இருந்தான், பெலிஸ்தியர்களை மேற்கொள்ளுகிறவனாய் இருந்தான். ஆராதனைங்கிறது நமக்கு ரொம்ப அவசியம். ஆனா அதை விட ரொம்ப அவசியமானது எது தெரியுமா? யுத்தத்தை நடப்பிக்கத்தக்கவன ஜெபிக்கிற ஜீவியம். நல்ல மணிக்கணக்காய் ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு இருக்கணும். மணிக்கணக்காய் ஜெபிக்கிற ஜீவியம் நமக்குள்ள இருக்கணும். நம்ம மணிக்கணக்காய் ஜெபிக்கதான் நாம் யுத்தத்திலே ஜெயிக்கிறவர்களா இருக்க முடியும், பெலிஸ்தியர்களை மேற்கொள்ளுகிறவர்களா இருக்க முடியும். இல்ல யோசிச்சு பாருங்க, அவன் துதிக்கிற வரைக்கும் சவுலினால் கொடுக்கப்பட்ட பட்டயத்தை அவனால் தூக்க முடியல. துதிக்கிற வரைக்கும் அவன் கர்த்தரை துதிச்சான், சிங்கத்தின் கரடியை தான் மேற்கொண்டான். ஆனா எப்ப யுத்த வீரனா மாறினானோ அப்ப எந்த பெலிஸ்தியரும் அவனுக்கு எதிராக நிற்க முடியல. ஏன் சவுல் கூட அவனுக்கு முன்பாக நிற்க முடியல. அப்ப ரெண்டுமே நமக்கு அவசியம். துதித்தலும் நமக்கு அவசியம், ஜபமும் அவசியம். ஆனா இதுல ரொம்ப முக்கியம் எதுன்னு பார்த்தா, நல்ல செபிக்கிற ஜபம் தான். கர்த்தர் இடத்துல நீங்க பேசுறதும் கர்த்தர் உங்களோட பேசுகிற உரையாடலா இருக்கு. அப்ப ஜபம் என்கிற அஸ்திபாரம் என்கிற குவியல் என்கிற கல் நம்முடைய ஜீவியத்துல ரொம்ப அவசியம். இன்னைக்கு நம்முடைய ஜீவியத்தை தியானிச்சு பார்ப்போம், நிதானிச்சு பாருங்க. நம்முடைய ஜப நேரம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? இன்னைக்கு எவ்வளவு நேரம் நம்ம ஜெபிச்சோம்? இந்த வாரத்துல எவ்வளவு நேரம் நம்ம ஜெபிச்சிருக்கிறோம்? மற்றவங்களோட சேர்ந்து ஜெபிக்கிறது குறிச்சு நான் பேசவே இல்லை. உங்க தனிப்பட்ட ஜீவியத்துல நீங்க எவ்வளவு நேரம் ஜெபிச்சீங்க? தனிமையா எவ்வளவு நேரம் கர்த்தர் இடத்துல செலவிட்டீங்க? தனிமையா எவ்வளவு நேரம் நம்ம நேரத்தை செலவிட்டோம்? மொபைல்ல தனியா நேரத்தை செலவிடுறோம் அல்லவா? நம்முடைய நண்பர்களோடு தனிமையா நேரத்தை செலவிடுகிறோம் அல்லவா? கணவனோட மனைவியோட பிள்ளையோட தனிமையா நேரத்தை செலவிடுகிறோமா? அப்ப கர்த்தரோடு நேரத்தை செலவிடுகிற அனுபவம் எங்கே போனது? அந்த அனுபவம் நமக்கு ரொம்ப அவசியம். தனிமையாய் கர்த்தரிடத்துல காத்திருக்கும். நீங்க கர்த்தரிடத்துல தனிமையா காத்திருந்தாலும் எவ்வளோ பெரிய போராட்டம் வந்தாலும் ஜெயிக்க முடியும். சிறந்த உதாரணம் இயேசு கிறிஸ்து. இயேசு சொல்றார், 12 பேரை கெச்சவனைக்கு கூட்டு போற, அதுல ஒருத்தன் இடையில ஓடி போயிட்டான். 11 பேர் போறாங்க.
11 பேர் கெச்சமனையில சொல்றாங்க, எல்லாரும் போய் சொல்றாங்க, எல்லாம் நீங்க ஜெபிங்கப்பா நான் போறேன்னு சொல்லி 3 பேரை மட்டும் கூட கூட்டு போறேன். கூட்டு போய் அவர்களோட உட்கார்ந்து துக்கத்தோடு ஜெபிச்சுட்டு இருக்க. அவருடைய துக்கம் என்னவா மாறுது? மிகுந்த வியாகுலமா மாறுது. சொல்றாரு, நான் தாங்க கூடாத மிகுந்த வியாகுலமா எனக்கு இருக்கு, நான் போய் ஜெர்மனிக்கு வர்றப்பன்னு சொல்லிட்டு அந்த 3 பேரை விட்டுட்டு தனிச்சு போய் நடந்தது என்ன? அவர் தனித்திருந்து ஜெபிக்கும் போதுதான், அவர் வியாகுலப்படும் பொழுது தூதனானவன் வந்து அவனை பலப்படுத்தினார். அவர் பாத்திரம் நீங்கள, ஆனா தூதனானவர் இறங்கி வந்து அவரை பலப்படுத்தினார். அந்த கெத்செமனையில கொஞ்ச நேரம் தனிச்சிருந்து பெற்ற பலன் தான் அவர் சிலுவையிலே மரிக்கும் வரைக்கும், மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உதிக்கும் வரைக்கும் அவரை நடத்தினது. 6000 காயங்கள் அவர் முதுகுல இருந்துச்சுன்னு சொல்றாங்க. கைகளில 2 கைகளிலும் காணிகள் அடிச்சாங்க, விலால குத்துனாங்க, 2 கால்ல அடிச்சாங்க. இவ்வளவு பெரிய போராட்டம் வந்துச்சு. ஆனா இயேசு தேவனை மறுதலிக்க, தேவனை விட்டு கொடுக்கல. அங்கு தேவ மகிமை அங்கு வெளிப்படல. மனுஷனாய்தான் பாடுகளை அனுபவித்தார். அதுதான் நியாயம், அதுதான் நீதி. மனுஷனாய் அடிக்கப்பட்டார். அவ்வளோ வியாகுலம் வந்தாலும், போராட்டம் வந்தாலும் ஒருபோதும் விலகாதவராய் இருந்தோம். அப்ப நம்முடைய காரியம், நம்முடைய அசிவம், நம்முடைய ஜபம், நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஊழியம் நல்லா இருக்கணும்னா நம்முடைய ஜபம் என்கிற அஸ்திவாரம் உறுதியா இருக்கணும். இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே நான் குவியலாய் மாற்றுகிறேன். அந்த வசனத்திலையும் சொல்லுது பாருங்க, கற்குவியல்கள். நம்முடைய ஜபம் குவியலா மாறணும். குவியல்னா என்ன அர்த்தம்? நம்முடைய ஜபம் மணிக்கணக்கான ஜபமா இருக்கு. 5 நிமிஷம் ஜபிக்கிற ஜபமா இருக்கக்கூடாது. அது அந்நியனும் செய்வான், மற்ற மார்க்கத்தான செய்வான். போவான், அப்படியே சாஸ்திரமா உழுவான், முடிஞ்சு எரிச்சு வந்துருவான். ஆனா அது நம்முடைய ஜபமா இருக்கு. மணிக்கணக்காய் உட்காரணும். கத்திரத்துல முதலாவது ஒரு 1/2 மணி நேரம் உட்கார பழகுங்க. அதை 3/4 மணி நேரமா மாத்துங்க, 1 மணி நேரமா மாத்துங்க, 2 மணி நேரமா மாத்துங்க. மணிக்கணக்கா கத்தரோட உட்கார்ந்து ஜெபிச்சு பாருங்க. அந்த 1/2 மணி நேரம் நீங்க ஜெபிக்கும் போது உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. உங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியாத காரியத்தை நீங்க ஜெயிப்பீங்க. எந்த வியாகுலம் வந்தாலும் சரி, எந்த போராட்டம் வந்தாலும் சரி, ஒருவனும் உங்களை அசைக்க முடியாது. காரணம் உங்கள் அஸ்திவாரம் என்கிற ஜெபம் உறுதியாயிருக்கும். 3வது நம்முடைய வாழ்க்கையில நிலையாயிருக்க வேண்டிய கல் என்ன? குவியல் கற்கள். அதுதான் ஜெபம் என்கிற அஸ்திவார கற்கள். 4வதாக வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஜீவியத்திலே அந்த 12 கற்களே 4வதா இருக்க வேண்டிய கல் என்ன கல்லா? வேதம் சொல்லுகிறது அந்த கல் எப்படிப்பட்ட கல்லா இருக்கிறது? லூக்காவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, லூக்கா 24:2 சொல்லுகிறது, கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு. 4வதாக இங்க நாம் ஒரு கல்லை பார்க்கிறோம். அந்த கல் என்ன? புரட்டப்பட்ட கல். இந்த புரட்டப்பட்ட கல் நம்முடைய ஜீவியத்திலே அவசியம். 3 கற்களும் அவசியம். அதே போல நம்ம பார்க்கிற 12 கல்லுமே ரொம்ப அவசியம். அதே போலதான் இந்த 4வது கல்லும். இந்த புரட்டப்படுகிற கல் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியம். இந்த புரட்டப்படுகிற கல் என்பது என்ன கல்லா? இங்க புரட்டப்பட்ட கல்லை குறித்து சில தன்மைகளை வேதம் நம்மளுக்கு சுட்டிக்காட்டுது. இந்த புரட்டப்பட்ட கல் எப்படிப்பட்ட கல்லா இருக்கிறது? மத்தேயின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 60வது வசனம் சொல்லுகிறது, அது ஒரு பெரிய கல். 2வதாக மார்க்குவின் புஸ்தகம் 15:4 என்று விசுவாசிக்கிறேன். அந்த வசனம் சொல்லுகிறது, கண்மலையை அடைத்த கல். கல்மலையில தான் இந்த கல்லறை இருக்கு. கண்மலையில தான் இந்த கல்லறை வெட்டிட்டு கல்லறை எப்படி என்ன செய்யறாங்களா, அதை அள்ள வச்சு அடைக்க. அப்ப இது கண்மலையை அடைக்கிற கல். 3வதாக இந்த கல்லினுடைய தன்மை என்னவா? மத்தேயின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 66 சொல்லுகிறது, காவல் காக்கப்பட்ட கல். இந்த 3 காரியமும் 3 விதமான காரியமும் எதை காட்டுகிறது என்றால், நாம் ஒடுக்கப்படுகிறதும், நம்முடைய ஜீவியத்திலே நாம் அடைக்கப்படுகிறதும், நாம் மற்றவர்களால் காவல் காக்கப்படுகிற அனுபவத்தை காட்டுகிறது. இங்க சொல்லப்படுகிற காவல் காக்கிற கல் என்பது என்ன? அப்போஸ்தலர் 12 நாம் வாசிக்கிறோம் அல்லவா, பேதுருவுக்கு 4 காவல் விதமாய் அவனை காவல் காத்தார்.
அதுதான் நாம் எதையும் செய்யக்கூடாதபடி அடைக்கப்பட்ட அனுபவம். இந்த கல் எங்க இருக்கிறதா? கண்மலையில் இருக்கிற வெட்டப்பட்ட கல்லறைகளிலே மூடப்பட்ட கல்லாம். அப்ப இது எதை காட்டுது? கண்மலை என்பது யாரு? அதுதான் கிறிஸ்து, அவர்தான் ஆண்டவர். அப்ப ஆண்டவரிடத்திலே நாம் இருந்தாலும் சில நேரங்களிலே நம்முடைய ஜீவியம் கல்லினால் அடைக்கப்பட்ட கல்லாயிருக்கிறது. நம்ம தேவனோடு இருக்கிறோம், நல்லா ஜெபிக்கிறவர்களாக தான் இருக்கிறோம், நல்ல வேதத்தை வாசிக்கிறோம், நல்ல மற்றவங்களுக்கு சாட்சி சொல்றோம். ஆனா சில நேரங்களிலே கர்த்தரோட நம்ம இருந்தாலும் சில நேரங்களிலே அந்த கல் நம்மளை அடைத்து போடும். இந்த கல்லுக்குள் யார் இருப்பாங்க தெரியுமா? மரித்தவர்கள் இருப்பாங்க, மரணத்தை சந்தித்தவர்கள் இருப்பாங்க, அவிசுவாசிகளை தான் இந்த வசனம் சொல்லுவாங்க. அப்ப கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கர்த்தருடைய அன்பை ருசி பார்க்காதவர்கள், அந்த அவிசுவாசத்தின் ஜீவியத்தை பெற்றவங்க தான் இந்த கல்லறைக்குள்ள இருப்பாங்க. இந்த கல் அவர்களை தான் மூடி வைக்கும். சில நேரங்கள்ல நம்முடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை நல்ல யோசிச்சு பார்த்தீங்கன்னா கல்லறைக்குள்ள இருக்கிற மாதிரிதான் இருக்கும். என்ன சொல்லுவோம்? நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நான் ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம், நான் கிறிஸ்துவுக்காக இருந்து என்ன பிரயோஜனம், நான் வேதத்தை படிச்சு என்ன பிரயோஜனம் சொல்லி நம் தூஷண வார்த்தைகள், அவிசுவாச வார்த்தைகள், மரணத்தின் வார்த்தைகளை தான் நம்ம பேசுறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? புரட்டப்பட்ட கல்லா இருக்கணும். அந்த புரட்டப்பட்ட கல் எப்படிப்பட்ட கல்லா? அந்த புரட்டப்பட்ட கல்லுக்கு என்ன பேரா? அதுதான் உயிர்த்தெழுந்த கல். உயிர்த்தெழுந்த கல். ஏனென்றால் இந்த கல்லை யார் புரட்டி போட்டா தெரியுமா? காவலர்கள் புரட்டி போடல, பேதுரு யோவான் புரட்டி போடல, சீசர்கள் ஸ்திரீகள் புரட்டி போடல. யார் புரட்டி போட்டானா? தேவனுடைய வல்லமை தான் இந்த கல்லை புரட்டி போட்டுச்சு. தேவ தூதர்கள் அதை புரட்டி போட்டு அதன் மீது உட்கார்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இது எதை காட்டுது? நம்முடைய ஜீவியத்துல நாம் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கிட்டு அந்த கிருபையினால எல்லா கல்லுகளை நாம புரட்டி போடணும், எல்லா கல்லுகளை புரட்டி போடணும். கர்த்தருக்காய் இன்னைக்கு உங்களால எழும்ப முடியலையா? அது காரணம் இந்த கல். உங்க விசுவாச ஜீவியத்துல விசுவாசம் குறைந்து கொண்டு இருக்கிறதா? காரணம் உங்கள் வாழ்க்கை கல்லினால் மூடப்பட்டு இருக்கிறது. இந்த கல் என்ன செய்யும்? உங்களை நார பண்ணும். வேதம் சொல்லுது, லாசருவை கல்லறையில் வைத்து கல்லினால் மூடினார்கள். மகதலேனா மரியாள் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறான்? மாத்தாள் மரியாள் சொல்றாங்க, அவனை வச்சு 4 நாள் ஆச்சு, ஆண்டவரே நாரி போயிடும். சகோதரனா காரணமா இருந்துச்சு. அவன் மரித்து போனவனா இருந்தான். அவன்கிட்ட இருந்தது துர்சாட்சி தான். அவன் வியாதியில மரிச்சு போயிட்டான், இப்ப நாரிக்கிட்டு இருக்கிறான். அண்ணா கர்த்தர் வந்தார், அவன் கல்ல புரட்டி போட்டாரு, அவனை வெளியில கொண்டு வந்தாரு. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 11 விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் உயிர்த்தெழுந்த லாசருவோடு பந்தியில் இருந்தார். உயிர்த்தெழுந்த லாசருவோடு பந்தியில் இருந்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கை நாரி போன சாட்சியற்ற ஜீவியமா இருக்கா? கேட்டா கிறிஸ்தவ குடும்பம், நல்ல ஜெபத்துக்கு போறேன், ஆனா மற்றவர்கள் பார்வையில மற்றவங்கிட்ட போய் உங்களை விசாரிச்சா நம்மளை குறிச்சு ஜீவியம் என்னவா இருக்கு? அவன் நாரி போனவன், அவன் அழுக்கு பிடிச்சவன், அவன் வாயிலிருந்து பிறப்பதெல்லாம் அழுக்கா இருக்கும் சொல்லி நம்மளை குறிச்சு துர்சாட்சிகள்லாம் வருதா இருக்கா? அது நம்முடைய வாழ்க்கையில கல்லால் மூடப்பட்டு இருக்கிறோம். இந்த கல் வந்தால் என்ன நடக்கும்? வேதம் சொல்லுது, அந்த கல் நம்மளை மூடி போடும், நம்மளை மறைத்து போடும், வெளியில வரக்கூடாத அளவும் மறைத்து போடும். இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறான். நம்முடைய ஜீவியத்தை நிதானித்து பாருங்க, உங்க ஜீவியத்தை நிதானித்து பாருங்க. எந்த பாவம் நீங்க கர்த்தருக்கு எழும்பக்கூடாதபடி உங்களை மறைத்திருக்கிறது? எந்த அனுபவம் இன்னைக்கு உங்களை மறைச்சு வச்சிருக்குது? எந்த அனுபவம் உங்களை மூடி வைத்திருக்கிறது? மறைந்திருக்கிற அனுபவத்துல 2 விதமான மறைந்திருக்கிற அனுபவம் இருக்கு. ஒண்ணு கர்த்தருக்குள் மறைந்திருக்கிற அனுபவம், 2வது மறைக்கப்பட்ட அனுபவம். கர்த்தருக்குள் மறைந்திருக்கிற அனுபவம் என்பது நம்மளை தாழ்த்துகிற அனுபவத்தை காட்டுகிறது. ஆனா மறைக்கப்பட்ட அனுபவம் என்பது கல்லினால் மூடப்பட்டது. ஆனா இன்றைக்கு அந்த கல்லில் மூடி இருக்கிற அனுபவத்திலிருந்து நாம வெளியில வருவோமா? கர்த்தர்ட்ட கேளுங்க,
தேவனுடைய மகா சத்தம் இறங்கி வரும், ஒரு இடிமுழக்கத்தின் சத்தம் இறங்கி வரும். வேதம் சொல்லுகிறது, அங்கு ஒரு பூமி அதிர்ச்சி வந்தது, பெரு சத்தம் உண்டானது. தூதர்கள் காவலர்கள் செத்தவர்களை போல் மாறினார்கள். தூதர்களோ இறங்கி வந்து கல்லை புரட்டி போட்டு அதன் மீது உட்கார்ந்தார். கல் புரட்டப்பட்ட அனுபவம் இன்னொன்னு எதை காட்டுறது தெரியுமா? நினைவு கூறுதலை காட்டு. சீசர்கள்லாம் கல்லறைக்குள்ள ஓடி வர்றாங்க, ஓடி வந்து பாக்குறாங்க. அப்ப அந்த 2 தூதர்கள் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து இங்க இல்ல, அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததுன்னு சொல்லி ஏற்கனவே உங்களுக்கு சொன்னார் அல்லவா, அதை நீங்க நினைவு கூறலையான்னு கேட்கிறான். அப்ப வேதம் சொல்லுது, அவர்கள் அதை நினைவு கூறாது இருந்தார்கள் என்று சொல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு மறைஞ்சு போயிருச்சு. கர்த்தரால் மறைக்கப்பட்டிருச்சு. ஆதியில இருந்த அன்பு இன்னைக்கு இல்ல. ஆதியில கர்த்தருக்காக வைராக்கியமா எழும்பணும். நம்ம கைய வச்சா நிறைய பேர் அபிஷேகம் பெற்றாங்க. நம்ம ஜெபிச்சா கேன்சர் சுகமாச்சு, நம்ம ஜெபிச்சா சத்துருக்கு ஓடிச்சு, நம்ம வர்றோம்னு கேட்டாலே பிசாசுகள் நடந்துச்சு. ஆனா இன்னைக்கு பிசாசு என்ன சொல்லுது? வாப்பா 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம், வாப்பா 2 பேரும் ஆலயத்தின் மேல இருந்து குதிக்கலாம், வாப்பா என்ன கும்பிடு, நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறேன்னு சொல்லி அது என்னவோ ஒரு சிநேகிதனை போல நம்ம மாறி. ஆதியில இருந்த இன்னைக்கு அந்த வல்லமை இல்லை. ஆதியில இருந்த ஜெப நேரம் இல்ல, ஆதியில இருந்த வைராக்கி இல்ல, அன்னைக்கு சாப்பாடு இல்ல, அன்னைக்கு உட்கார நேரம் இல்ல, அன்னைக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா விசுவாசம் நமக்குள் இருந்துச்சு. ஆகாரம் இல்லாவிட்டாலும் சரி, போராட்டம் இருந்தாலும் சரி, பிரச்சனை இருந்தாலும் சரி, நான் கர்த்தருக்காய் ஜீவிப்பேன், கர்த்தருக்காய் நிற்பேன் என்று நாம் நின்னோம். இன்னைக்கு ஆகாரம் இருக்கு, நல்ல கர்த்தர் வசதியை கொடுத்திருக்கிறாரு, நல்ல பாதுகாப்பை கொடுத்திருக்கிறாரு, நல்ல தங்க இடம் கொடுத்திருக்கிறாரு, நல்ல செழிப்பை கொடுத்திருக்கிறாரு, முந்தி இருந்த நிலைமை விட்டு நல்ல மாத்தி இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு ஜெபம் இல்ல, ஆதியில் இருந்த வரங்கள் இல்ல, ஆதியில் இருந்த கிருபை இல்ல, ஆதியில் இருந்த தாளந்து இல்ல. காரணம் கல்லினால் மூடப்பட்டிருக்கு. இந்த கல் இன்றோடு புரட்டப்படும். இன்னைக்கு உங்க தூசியை விட்டு நீங்க எழுந்திருக்கணும். கல் புரட்டப்பட்டால் மாத்திரமே அந்த கல் இருந்த இடத்துக்குள் ஒளி வர முடியும். அந்த கல் இருந்த இடத்துக்குள் தேவ தூதர்கள் புறப்பட்டு வர முடியும். கல் புரட்டப்பட்டால் மாத்திரமே கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்கிற சாட்சி வரும். கல் நம்முடைய வாழ்க்கையில புரட்டப்படாதுன்னா, நீங்க எத்தனை வருஷம் கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, நான் எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணினாலும் சரி, அந்த உயிர்த்தெழுதலின் கிருபையும் வல்லமையும் சாட்சியும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கா. தேவ சமூகத்துல வந்திருக்கலாம். இன்றைக்கு அந்த கல் புரட்டப்படட்டும். வேதம் சொல்லுகிறது, இன்னைக்கு வரைக்கும் தேவனுடைய கல்லறை, இயேசுவின் கல்லறை மூடப்படும். காரணம் எல்லா கல்லையும் திறந்தாங்க, இயேசுவின் கல்லை மட்டும் திறக்கல. நல்லா தெரிஞ்சுக்கோ, மற்ற கல்லறையுடைய கற்களையும் திறப்பாங்க. காரணம் என்னன்னா, ஒரு பாடி முடிஞ்ச பிறகு இன்னொரு பாடி வைப்பாங்க. ஆனா இயேசுவின் கல் மாத்திரம்தான், கல்லறையோட கல் தான் திறந்த போது இதுவரைக்கும் மூடப்படாத கல்லறையா இருக்கு. காரணம் என்ன? அது மனுஷனால் திறக்கப்படல, தேவனினால் திறக்கப்பட்ட, கர்த்தருடைய தூதர்களினால் திறக்கப்பட்டது. இப்ப கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையில இருக்கிற அவிசுவாசத்தின் கல் புரட்டப்படணும், என் வாழ்க்கையில இருக்கிற பாவம் என்கிற கல் புரட்டப்படணும், என் வாழ்க்கையில இருக்கிற சோம்பேறித்தனம் என்கிற கல் புரட்டப்படணும், என் வாழ்க்கையில இருக்கிற தேவையில்லாத கற்கள் புரட்டப்படணும். அப்போ நான் உமக்காய் எழும்பி பிரகாசிக்கணும், என் உதூசியை உதறி விட்டு நான் உமக்காய் எழும்பி பிரகாசிக்கணும் என்று சொல்லி எல்லாரும் கரத்துல ஒப்புக்கொடுங்க. எப்படி உயிர் தெழுந்த லாசரோடு இயேசு பந்தி இருந்தார் என்று ஒரு சாட்சி எழும்பினதல்ல வேதம் சொல்லுகிறது அல்லவா, அதே போல் உங்கள் மூலமாய் பெரிய அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்வார். உங்கள் மூலமாய் தேசத்தின் தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். உங்கள் மூலமாய் வியாதியஸ்தர்கள் சுகமாவாங்க, உங்கள் மூலமாய் பிசாசுகள் ஓடும், உங்கள் மூலமாய் பெரிய அற்புத அடையாளங்களை கர்த்தர் நடப்பிப்பார். முதலாவது கல் நிலையாய் புரட்டப்படும். கடைசியாக 5வதாக இந்த கல் எதை காட்டுகிறது? 5வதாக நம்முடைய ஜீவியத்துல இருக்க வேண்டிய நிலையான கல் என்ன கல்லா? வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 144வது சங்கீதம் 12வது வசனம். குறிப்பை மாத்திரம் சொல்லுகிறேன். சங்கீதம் 144 12வது வசனத்தை வாசித்தோம்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது,
அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்சங்கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திர தீர்ந்த அரண்மனையில் மூளை கற்களை போலவும் இருப்பார்கள். இந்த புரட்டப்பட்ட கல்லை போல இந்த மூன்றாவது இருக்க வேண்டிய கல் நம்முடைய ஜீவியத்தில் என்ன கல்னா? மூளை கல். இந்த மூளை கல் என்பது எதை காட்டுது? ஏசாயாவின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசனம். அந்த வார்த்தை சொல்லுது, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைத்திருக்கிறேன், அது பரிசீக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரமும் உள்ள மூளை கல்லா இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். இந்த மூளை கல் என்பது என்ன? இது இன்னொரு அஸ்திபாரத்தை காட்டு. நம்ம முதல்ல பார்த்த அஸ்திபார கல் என்பது தரைக்கு கீழே, அது ஜெபம், மறைவிடத்துல இருக்கிற ஜெபம், வெளியே ரகமா உங்களுக்கு பதில் கொடுக்கும். ஆனா இந்த அஸ்திபார கல் என்னவா? வெளியில அரண்மனையில இருக்கிற மூளைக்கல். இந்த மூளைக்கல் என்பது என்ன? அததான் அந்த வசனம் சொல்லுது, விசுவாசிக்கிறவன் பதறான். அப்ப நம்முடைய ஜீவியத்திலே 5வது நிலையா இருக்க வேண்டிய கல் என்னவா? விசுவாசம் என்கிற மூளைக்கல். ஏனென்றால் கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு ஜெபம் எவ்வளவு முக்கியமோ அதே போல விசுவாசம் உங்களுக்கு இருந்தா மாத்திரம்தான் நீங்க அதன்ல அரண்மனையை கட்ட முடியும். அந்த மூளை கல் இல்லாவிட்டால் அந்த அரண்மனை உங்களால் கட்டப்பட முடியாது. இந்த விசுவாசத்தை குறித்து அந்த வசனம் என்ன சொல்லுது? இந்த விசுவாசம் என்ன செய்யுமா? நம்முடைய வாழ்க்கையில அழகான சித்திரங்களை வரைகிறதா இருக்கும். உங்கள் வாழ்க்கையில இந்த விசுவாசம் வந்துருச்சுன்னா நீங்க உங்க ஜெப ஜீவியத்துல, உங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல, உங்களுடைய வீட்டில அழகான சித்திரங்கள் வரையும். எப்படிப்பட்ட சித்திரங்கள்? விசுவாசத்தினால மலைகளை பெயர்க்கிற அனுபவம், விசுவாசத்தினால கசப்பான தண்ணீரை ருசியான தண்ணீராய் மாத்துகிற அனுபவம், விசுவாசத்தினால மரித்தோரை உயிர்ப்பிக்கிற அனுபவம், விசுவாசத்தினால சகலத்தையும் ஜெயிக்கிற அனுபவம். எல்லா பக்கத்துல பார்த்தாலும் அழகான சாட்சிகளை கொண்டு வந்தார். நீங்க போய் பார்த்தீங்கன்னா இது என்ன சாட்சின்னு கேட்டா அதை குறிச்சு நீங்க சாட்சி சொல்லுவீங்க. எனக்கு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, நான் என் ஜீவியத்தை குறிச்சு சொல்லணும்னா, நாங்க ஈக்குடார் தேசத்துல போன புதுசுல கர்த்தர் எங்களை ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு அதலச்சா. ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே, ஒரு 10 மாசம் முடிஞ்ச உடனே அந்த இடத்துக்கு போகும்போது எங்க கையில ஒரு பைசா கிடையாது. கர்த்தர் அந்த தரிசனத்தை கொடுக்கும் போது 1 ரூபா கூட கிடையாது. அந்த நேரத்துல எல்லாம் நான் சாட்சியில நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், மியூசிக்கு பாதி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா கர்த்தர் சொல்லிட்டார், கிளம்பி நீங்க போங்க சொல்லிட்டாரு. ஆனா ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம், ஜெபிக்கிறோம், ஒண்ணுமே நடக்கல. ஆனா திடீர்னு கர்த்தர் ஒரு வழியை திறந்தார். அவங்க சொன்னாங்க, கர்த்தருங்களத்துல பேசுறேன்னு சொல்லி $1400 கொடுத்தாங்க. $1400. இந்த $1400 நம்ம இந்திய மதிப்புக்கு இன்னைக்கு நம்ம ரேட்டுக்கு பார்த்தோம்னா 1,26,000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆனா அங்க $1400 கிட்டத்தட்ட 50,000, நம்ம ஊர் மதிப்புக்கு 50,000 எவ்வளவு வரும் அதுதான். அந்த $1400 தான் நாங்க எடுத்துட்டு போய் ஏற்கனவே ஒரு வீடு பார்க்க சொல்லி அந்த வீட்டுக்கு வாடகை கொடுத்தோம். அங்க வாடகை எப்படின்னா, இங்க நம்ம ஒரு மாசம் இருந்துட்டு வாடகை கொடுக்குறோம். அங்க அப்படி கிடையாது. முதலையே நீங்க வாடகை கொடுத்துதான் ஒரு மாசம் இருக்கணும். அப்ப அட்வான்ஸும் வாடகையும் சேர்த்து கொடுக்கணும். அப்போ 2 மாசம் அட்வான்ஸு வாடகை இதெல்லாம் சேர்த்து கொடுத்தாச்சு. கொடுத்தது போக மீதி $500 இருக்கு. அந்த $500 வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ணோம்னா, அதை வச்சு ஜெபிக்கும் போது எங்களுக்கு என்ன வாஞ்சனா, வீட்டுக்கு பொருள் வாங்கணும், வீட்டுக்கு மற்ற பொருட்கள் வாங்கணும், பாத்திரம் வாங்கணும். இங்க வாஞ்சேன். ஏன்னா பாத்திரம் இருந்தா, கட்டில் இருந்தாதான் அங்க படுக்க முடியும். ஏன்னா நல்ல குளிர் நிறைஞ்ச இடம். ஆனா கர்த்தர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்க அந்த $500 எடுத்து 14 குடும்பங்களை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன்ல, அந்த 14 குடும்பங்களுக்கு நீங்க கிராசரி வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப இந்த $500 தான் இருக்கு. ஒரு குடும்பத்துக்கு கிராசரி வாங்கணும்னா கிட்டத்தட்ட $60. அப்ப $500 இருக்குன்னா எத்தனை குடும்பங்களுக்கு நம்ம வாங்க முடியும்? கம்மியான குடும்பங்கள் தான். அப்ப அங்க என்ன அங்க போய் பார்த்தோம், கிறிஸ்துமஸ் முடிஞ்சதுனால நிறைய கிராசரிஸ் அவங்க பேக்கிங்கா வச்சிருந்தாங்க. அதை எடுத்துட்டு போய் நல்ல கிராசரிஸ போய் விலை உயர்ந்த கிராசரிஸ வாங்கிட்டு இந்த 14 குடும்பங்களுக்கு கொடுத்து எங்க கையில மீறி இருந்தது வெறும் $4 தான். $1,400 இருந்தது, ஒரே வாரத்துல வெறும் $4 வந்துருச்சு.
$4 வச்சுதான் ஊழியத்தை ஆரம்பிச்சோம். எதற்காக இதை நான் சொல்லுகிறேன்? அந்த $4 தான் கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களா மாற்றினார். அநேக காரியங்களை பண்ண. எங்க வீட்டுக்கு அங்க நாங்க ஈக்குவடர்ல இருக்க வீட்டுக்கு நிறைய பேர் பிரேயருக்கு வருவாங்க, கவுன்சிலிங்க்கு வருவாங்க, சில பாஸ்டர்ஸ் வருவாங்க. பாஸ்டர்ஸ் அப்ப எல்லாம் நாங்க சொல்ற சாட்சி என்னன்னா, நீங்க பாக்குற சோஃபா இன்னொரு பாஸ்டர் கொடுத்துரு, நீங்க பாக்குற பெட் இன்னொரு பாஸ்டர் கொடுத்தது, நீங்க பாக்குற காட் இன்னொரு விசுவாசி கொடுத்தது, நீங்க பாக்குற கரண்டி, குழம்பு கரண்டி, சாத கரண்டி, டம்ளரு, அடுப்பு எல்லாமே இன்னொரு விசுவாசிகள் கொடுத்து. தேவ சமூகத்துல சொல்றோம், நாங்க இங்க இந்திய தேசத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே கொடுத்தோம். ஆனா வீட்டுக்கு வந்த முக்காவாசி பொருள் பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு எல்லாமே கர்த்தரினால் மற்றவர்களினால் உதவி செய்து கொடுக்கப்பட்டதுதான். அப்படி கொடுக்கப்பட்ட பொருளை தான் நாங்க சாட்சியா ஒவ்வொரு ஜனங்கள் வரும்போது சொல்லுவோம், இது கர்த்தர் விசுவாசத்தினால் கொடுத்து. அவங்க கேட்பாங்க, எப்படி நீங்க விசுவாசத்துல இருக்கிறீங்க, வேலை செய்யாம எப்படிங்க இருக்கு? அப்ப இது எல்லாத்தையும் கூட்டு போய் காமிப்போம். நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்க பாத்தீங்களா, இது இன்னொரு போதகர் எங்களுக்கு கர்த்தர் சொன்னார்னு சொல்லிட்டு வந்து கொடுத்தாரு. நான் யார்கிட்டையும் போய் கேட்க மாட்டோம், அது வெறும் அட்டையை விரிச்சுதான் படுத்துடணும். அப்பயும் போய் கேட்கறது கிடையாது. ஆனா அந்த பார்த்துட்டு கர்த்தர் பேசி இன்னொருத்தர் ஒரு பெட் வாங்கிட்டாங்க. எதற்காக நான் சொல்லுகிறேன்னா, விசுவாசம் என்கிற கல் நம்முடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை ஒரு சித்திரையின் வாழ்க்கையா மாறும். ஒரு அழகான சித்திரை உங்கள் குடும்பத்துல வரையப்படும். எங்க திரும்பினாலும் சாட்சி தான் வரும், எங்க திரும்பினாலும் ஒரு சாட்சி வரும். நீங்க வீட்டு வாசல பாக்குறீங்களா, அங்க ஒரு சாட்சி இருக்கும். வீட்டு அடுப்பறைய பாக்குறீங்களா, அங்க ஒரு சாட்சி இருக்கும். வீட்டு பாத்ரூம பாக்குறீங்களா, அங்க ஒரு சாட்சி இருக்கும். உங்க குடும்பமே ஒரு நல்ல சித்திரை வரையப்பட்ட ஒரு நல்ல சாட்சி குடும்பமா இருக்கும். யார் வந்தாலும் உங்க விசுவாசத்தை பார்ப்பாங்க, யார் வந்தாலும் கர்த்தர் உங்களை உருவாக்கின விதத்தை பார்ப்பாங்க. இதுதாங்க கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. காரணம் என்ன? நம்முடைய விசுவாசம் நம்முடைய குடும்பத்தை அழகுபடுத்தும். உங்க குடும்பத்துல போராட்டமா இருக்கா, விசுவாசத்தோட ஜெபிங்க, கர்த்தர் போராட்டத்தை மாற்றுவார். உங்க குடும்பத்துல சாட்சி இல்லையா, அழகான சாட்சி வரலையா, கர்த்தர்ட்ட ஜெபிங்க, கர்த்தர் அழகான சாட்சியை கொடுப்பார். இப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கலாம், இப்ப தியானிச்சு பாருங்க, நிதானிச்சு பாருங்க. உங்க வீட்டுல இருக்கிற பொருட்களை குறிச்சு நீங்க சாட்சி சொல்ல முடியுமா? சாட்சி சொல்ல முடியுமா? நிறைய தேவ பிள்ளைகள், நிறைய பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா, கையூட்டு வாங்கி பொருட்கள் வாங்குறாங்க, கடன் வாங்கி பொருட்கள் வாங்குறாங்க, தங்கள் விருப்பத்துக்காக பொருட்கள் வாங்குறாங்க. ஆனா கையூட்டு வாங்கின பொருட்கள் வாங்கினா அதை குறிச்சு நீங்க சாட்சி சொல்லணுமா? கர்த்தர் என்ன கையூட்டு வாங்க சொன்னாரு, நான் அது மூலமா இதை வாங்கினேன்னு சொல்ல முடியுமா? கடன் வாங்க சொன்னாரு, அது மூலமா வாங்கன்னு சொன்னா இல்ல, முடியாது. ஆனால் விசுவாசத்தோடு நீங்க வாங்கினீங்கன்னா அதை குறித்து அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்குமா? அதைத்தான் சங்கீதம் 144வது சங்கீதம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை மாத்திரம் நான் வாசித்து ஜெபிப்போமாக. அந்த வார்த்தை சொல்லுகிறது, எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்சங்கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரன் தீர்ந்த அரண்மனையின் மூளைக்கல்லை, சித்திரை தீர்ந்த அரண்மனை. குடும்பம் தேவ ஜனங்களுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக ஒரு அரண்மனையாய் கர்த்தர் மாற்றுவார், சித்திரை தீர்ந்த அரண்மனையாய் மாற்றுவார். இந்த விசுவாசம் ரொம்ப அவசியம். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? கர்த்தர் எல்லாவற்றையும் போஷிக்கும் போது இருக்கிற விசுவாசம் அல்லங்க. போராட்டத்துல உறுதியா இருக்கிறார், இல்லாமையே இருக்கிறதாய் ஜெபிக்கிறது, இல்லாதவைகளை இருக்கவே அழைத்தவரிடத்துல நாம் நம்பிக்கையா இருக்கிறது. இதுதான் விசுவாசம். இப்ப இந்த 5 கற்களை பார்த்தோம், மொத்தம் 12 கற்கள். ஆனா நேரத்தின் நிமித்தமா நம்ம 5 கற்களை தான் பார்த்திருக்கிறோம். 5 முக்கியமான கற்களை கர்த்தர் காண்பித்தார். அந்த 5 கற்களும் நம்முடைய வாழ்க்கையில நிலையா இருக்கணும். இப்ப கண்களை மூடுவோம். தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் 1 நிமிடம், அதிகபட்சம் 2 நிமிடம் நாம ஜெபிக்க போறோம். ஜெபிச்சு இப்ப ஒப்பு கொடுங்க, கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த 5 கற்கள் என் வாழ்க்கையில நிலையா இருக்கட்டும் ஆண்டவரே, இந்த 5 கற்கள் என் வாழ்க்கையில நிறையா இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே கவன் கல் என் வாழ்க்கையில நிலையா இருக்கட்டும், சாட்சி என்கிற குவியல் கல் என் வாழ்க்கையில நிலையா இருக்கட்டும் ஆண்டவரே. உட்காருகிற கல் என்கிற கல், அஸ்திவார கல் நிலையா இருக்கட்டும் ஆண்டவரே. புரட்டப்பட்ட கல் என் வாழ்க்கையில நிலையா இருக்கட்டும். மூளை கல் என்கிற சித்திரை விசுவாச கல் என் வாழ்க்கையில நிலையா இருக்கட்டும் ஆண்டவர் சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுத்து கர்த்தர் ஆண்டவரே, நீ
இருக்கணும், இருக்கணும், எல்லாரும் கூட வருகிறாங்க. மூன்றாவதாக அத்திவார கல்லை கொடுத்தார். மணிக்கணக்காக ஜெபிப்பேன் ஆண்டவரே, நேரத்தை செலவிட்டு ஜெபிப்பேன். பன்னெண்டு கல்லிலே 5 முக்கியமான கல்லை நம்மளிடத்துல கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த 5 கல்லும் நம்முடைய தோல், அவர்கள் 5 அந்த 12 கல்லை தங்கள் தோளில் சுமந்து கூடாவன் தங்கும் இடத்தில் வைத்தார்கள். அதே போல இந்த 5 கல்லை நாம் ஒவ்வொரு நாளும் சுமந்து சென்று நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய தங்குகிற இடத்திலும் நாம் போகிற எல்லா இடத்திலும் இந்த 5 கற்கள் காணப்பட போகிறார். நமக்கு கர்த்தர் நல்ல ஒரு ஜீவித்தை கொடுக்க போறார். நல்ல ஜெபிக்கிற வீராங்கனைகளாய் நாம் மாறப்போகிறோம். விசுவாசத்துல நாம் சித்திரை வரைகிறவர்களாய் மாறப்போகிறோம். நம்ம குடும்பமே ஒரு சித்திரை வரைந்த குடும்பமாய் மாறப்போகிறது. கர்த்தர் அப்படி அழகான குடும்பமாய் கர்த்தர் மாற்றி 5 கற்களை நமக்கு கொடுக்கிறபடினால் எல்லாரும் கர்த்தரை சோதரி அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 12 நிலையான கல் என்று சொல்லி யோசுவா 4 மூலமாய் கர்த்தர் எங்களோடு பேசி அதுல 5 கற்களை காண கர்த்தர் கிருபை செய்திருவா. அந்த 5 கற்கள் நம்முடைய பிள்ளைகள் ஜீவியத்திலே வருவதாக. கவன்கள் புறப்பட்டு வரட்டும். இவர்கள் சகலத்தை ஜெயித்தவர்களாய் நல்ல யுத்த வீரர்களாய் மாற்றுவீராக. ஆண்டவரே, குவியல் என்கிற கல் இவர்கள் வாழ்க்கை வரட்டும். இவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நம்முடைய பிள்ளை சாட்சியை மாற்றுவீராக. ஆண்டவரே, இவர்களை அவமானப்படுத்தாமல் தூசிக்காத வரைக்க அளவுக்கு உடைய சத்துருக்கள் வாய்களை அடைக்கத்தக்கதான குவியல் கல் இவர்கள் வாழ்க்கையில வரட்டும். ஆண்டவரே, உட்காருகிற கல் என்கிற விழித்திருந்து ஜெபிக்கிற அனுபவத்தில் உடைய பிள்ளைகளை நடத்துவீராக. அந்த அஸ்திவாரம் இவர்கள் வாழ்க்கையில வரட்டும். ஆண்டவரே, புரட்டப்பட்ட கல் என்கிற எல்லா அவிசுவாசங்கள், எல்லா போராட்டங்களை புரட்டி போட்டு இவர்கள் கர்த்தருக்காய் எழுப்பி பிரகாசங்களாய் மாற்றியர்கள் சோதரா. ஆண்டவரே, மூளை கல்லான சித்திர தீர்த்த விசுவாசம் இவர்கள் வாழ்க்கையில வரட்டும். இவர்கள் குடும்பம் ஒரு சாட்சியை மாறட்டும். இவர்கள் ஜீவியம் ஒரு விசுவாச ஜீவியமாய் கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே, அப்படின்னு சேருக்கா நன்றி செலுத்துகிறோம். 5 கற்கள் நம்முடைய ஜீவியத்துல வருகிறது மாத்திரமல்ல, சொல்லப்படாத நாங்கள் தியானிக்காத 7 கற்கள் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில வரட்டும். இவர்கள் நல்ல உறுதியான நிலைவரமான ஆவியை பெற்றவர்களாய் கர்த்தருக்காய் உறுதியாய் நிற்கிறவர்களாய் நீர் மாற்றும். அப்படின்னு சிறுக்கா நன்றி செலுத்துவோம். எல்லா துதி கனமையிலும் நமக்கு செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.